ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து விட்டுட்டாங்க. காமனாக நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே டவுட்டை கேட்டிருந்தீங்க. நம்ம அதனால வந்து வீடியோ வந்து கொடுக்கும். இப்போ ஏதாவது சிலபஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, மெயின்ஸ் ஏதோ மாற்றிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணல, ஆல்ரெடி இருந்த ஒன்றை மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் இயரில் ப்ரிலிம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் இருந்துச்சு, அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் தமிழ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது, ஜென்ரல் தமிழும் இருக்குது. நீங்கள் வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வழக்கம் போல் ஜிஎஸ் ஆப்டிடியூடு. ஸோ வந்து ப்ரிலிம்ஸில் அதே சேம் அப்படி தான் வந்து இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2A மெயின்ஸில் லாஸ்ட் இயர் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வந்து இருந்துச்சு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இருந்துச்சு, ரீசனிங் இருந்துச்சு. இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர் வச்சுருந்தாங்க. ஸோ கிராமரும் வச்சுருந்தாங்க, தமிழ் இலக்கணம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் கிராமர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து எடுத்துக்கலாம், தமிழ் இலக்கணம் வேணும் நீங்கள் வந்து அது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டையுமே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு வந்து என்ன இருந்தோ அதே சேம் தான் இப்போ வந்து இருக்குது. மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸும் வச்சுருந்தாங்க, ரீசனும் வச்சுருந்தாங்க, இது போக கிராமர் இலக்கணம் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ரெண்டையுமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ அந்த இலக்கணமும் கிடையாது, அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து இருந்ததை வந்து நீக்கியிருக்காங்க, புதுசாக வந்து இது வந்து ஆட் பண்ணல. இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து போன வருஷமும் இருந்துச்சு. ஸோ போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே இது வந்து கட்டாயமாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து கட்டாயமாக எல்லாருமே நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்கும். இதை வந்து கட்டாயம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் போன வருஷம் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் அதே தான் வந்து இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைம் வந்து எதுவும் புதுசாக வந்து ஆட் பண்ணல, புதுசாக எந்த ஒரு மாற்றம் வந்து பண்ணல. ஸோ என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின்ஸில் இருந்த அந்த இலக்கணத்தையும் கிராமரையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கிராமர் வந்து இல்லை, தமிழ் மீடியத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் வந்து இல்லை. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி போன வருஷமும் இருந்தது தான். ஸோ வந்து எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருக்குது. ஸோ போன வருஷமும் இருந்தது தான், இப்போவும் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றம் வந்து இல்லை. நம்ம இந்த சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டடி பிளான் எல்லாமே அடுத்தடுத்து வந்து போடுவோம். ஸோ இப்போ இந்த டவுட் வந்து காரணம் நிறைய பேர் கேட்டதுனால நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.